ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 120 நாட்களில் வேதத்தை வாசிக்கிற தியான பகுதியினுடைய 10வது நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் வாசிக்கப்பட்ட பகுதியின் சுருக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை சந்திக்கும்படியாக அவன் எகிப்துக்கு புறப்படுகிற நிகழ்வையும், எகிப்திலே யோசேப்பை அவன் கண்டு அவனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதையும், அவர்கள் அனைவரும் கோசேன் நாட்டிலே குடியேறுவதை குறித்தும் 46ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. 47ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக பஞ்சம் மிகுதியாக இருந்ததினாலே பார்வோன் அவனுடைய யோசேப்பினுடைய தகப்பனை சகோதரர்களுக்கும் நல்ல பட்டணத்தை கொடுத்து பராமரிக்க கட்டளையிடுகிறான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து புறப்படுகிறான். தொடர்ச்சியாக தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் நிமித்தம் எகிப்தின் ஜனங்கள் யோசேப்பினிடத்தில் வந்து முறையிட்ட பொழுது அவன் அவருடைய பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு தானியத்தை கொடுக்கிறான். அதுக்கடுத்ததாக அவர்களின் நிலத்தை, ஆடு மாடுகளை வாங்கி கொண்டு அவர்களுக்கு தானியத்தை கொடுக்கிறான். இறுதியாக நிலத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து இப்படியாக யோசேப்பு எகிப்து தேசத்தை காப்பாற்றி கொண்டு வந்தான். இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபு மரண நாட்கள் சமீபித்தபடினாலே தன் மகனாகிய யோசேப்பினிடத்தில் தன்னை எகிப்தில் அடக்கம் பண்ணாமல் ஆபிரகாம் விலைக்கு வாங்கியிருந்த அந்த மக்பேலா குகையிலே அடக்கம் பண்ணப்படும்படி அவன் கேட்டுக்கொண்டான். 48ஆம் அதிகாரம். யாக்கோபுக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பொழுது யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் யாக்கோபினிடத்தில் ஆசீர்வாதம் பெற விரும்புகிறான். அப்படி ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபு மனமறிய தனது வலது கையை யோசேப்பினுடைய இளைய மகன் மீதும் தனது இடது கையை யோசேப்பினுடைய மூத்த மகன் மீது வைத்து ஆசீர்வதிக்கிறான். யோசேப்புக்கு அவனுக்கு அது சரிப்படாததினாலே மாற்றி வைக்கும் பொழுது சொல்லுகிறான், இல்லை, எனக்கு தெரியும், கர்த்தர் இப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லி ஆசீர்வதித்து யோசேப்புக்கு அதிகமான ஒரு பங்கை கொடுத்து யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளுடைய வாழ்விலே சம்பவிக்கப்படக்கூடிய காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லி இறுதியாக தன்னுடைய ஓட்டத்தை அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே முடிக்கிறான் யாக்கோபு. 50ஆம் அதிகாரம். யாக்கோபுடைய மரண செய்தி யோசேப்புக்கு துக்கத்தை கொண்டு வந்து அவன் அழுகிறான். அவனுக்காக அடக்கம் செய்யப்படுவதற்கு எகிப்தினுடைய வழக்கத்தின்படி 70 நாட்கள் துக்கம் கொண்டாடி அவனுக்கு சுகந்த தூபமரக்கமிட்டு 7 நாள் துக்கம் கொண்டாடி அந்த ஸ்தோத்திரம் துக்கத்தினுடைய நாட்கள் முடிந்த பின்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணுகிறான். பின்பு அவனுடைய சகோதரர்கள் வந்து யோசேப்பு தன்னை பழிவாங்கி விடுவானோ என்று சொல்லி அவனிடத்தில் இரக்கத்துக்காக கேட்பதை குறித்தும், யோசேப்பு அது அல்ல, கர்த்தரே என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லியும் அவன் சொல்லுகிறான். இறுதியாக யோசேப்பினுடைய வார்த்தைகள், இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது என்னுடைய எலும்புகளை கொண்டு போங்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஆணையிட்டு விழித்து கொண்டு 110 வயதுள்ளவனாய் யோசேப்பு மரிக்கிறான். இப்படியாக இந்த நாளில் காலை தியானம் நிறைவு பெறுகிறது. மாலை தியானம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பிறப்பதை குறித்தும் அந்த செய்தியை மேய்ப்பொருளுக்கு தேவதூதர் அறிவிப்பதை குறித்தும் வாசிக்கிறான். தொடர்ந்து இயேசுவை 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ணி அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படியாக ஆலயத்துக்கு கொண்டு போகிறார்கள். அங்கே ஆவியினுடைய ஏவினால் சிமியோன் வருகிறான். அவன் இயேசுவை குறித்தும் இயேசுனுடைய ஊழியத்தை குறித்தும் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். தொடர்ந்து ஆசேர் கோத்திரத்தால் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இயேசு வளருகிறார். தன்னுடைய 12வது வயதிலே பண்டிகைக்கு வந்த பொழுது பண்டிகை முடிந்து வீட்டுக்கு செல்லாமல் தேவாலயத்தில் போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கிறதையும், 3ஆம் நாளிலே அவர்கள் தேடி வந்து இயேசுவை கண்டு, ஏன் இப்படி செய்தாய் என்ற பொழுது, நான் தேவனுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா என்று சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஊழியத்தை ஆரம்பித்து ஸ்தோத்திரம் தம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களிலே அவர் செயல்படுவதையும் வாசிக்க முடியும். 3ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் அங்கே சொல்லப்படுகிறது.
யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறும்படி யோவானிடத்தில் வருகிறார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இயேசு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு 23ஆம் வசனம் முதல் கடைசி வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பரிசுத்த ஆவியினாலே ஸ்தோத்திரம் ஆவி நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரால் வனாந்து கொண்டு போகப்பட்டு 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அந்த சோதனையை இயேசு ஜெயிக்கிறார். இயேசு சோதனையை ஜெயித்த பின்பு ஜெபாலயங்கள் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்படி போகும்பொழுது தன்னை குறித்து எழுதின ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து அது நிறைவேறுகிற வார்த்தையை சொல்லுகிறார். அதை கேட்ட பொழுது அவரை கொலை செய்யும்படி கொண்டு போகிறார்கள். அவரோ அங்கே இருந்து போய்விட்டார். பிற்பாடு அவர் தம்முடைய ஜெபாலயத்திலே ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதனை கண்டு அவனுடைய அசுத்தாவியை துரத்தி அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இப்படி சுகத்தை கொடுத்ததின் விளைவாக அவருடைய கீர்த்தி பரவுகிறது. இயேசு அதன் பின்பு சீமோனுடைய வீட்டுக்கு போகிறார். அவருடைய மாமி ஜுரமாய் கிடந்த பொழுது இயேசு அவளுக்காக ஜெபித்த பொழுது அவள் சுகமடைகிறாள். அநேகர் இயேசுனிடத்தில் வந்து வியாதிகளை சுகமாக்கி கொள்ளும்படியாகவும் பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் கர்த்தர் கிரியை செய்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கெனசரேத் கடற்கரையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சீஷருடைய படகில் ஏறி கடலிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கத்தின் முடிவிலே சீமோன் பேதுருடைய படகை ஆழத்தில் கொண்டு போய் மீன்பிடிக்க வலைய சொல்லுகிறார். அதிலே ஏராளமான மீன்களை சீமோனும் அவனுடைய கூட்டாளிகளும் பிடிக்கிறார்கள். இயேசு பேதுருவை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா, நீ மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவா என்று சொல்லி இயேசு பேதுருவை அழைக்கிறார். தொடர்ந்து 12ஆம் வசனத்தில் குஷ்டரோகியை இயேசு சுகமாக்குவதை குறித்து வாசிக்க முடியும். அதைத் தொடர்ந்து திமிர்வாதக்காரனை படுக்கையோடு கொண்டு வருகிறார்கள். அவனையும் இயேசு சுகமாக்குகிறதை வேதத்தில் வாசிக்க முடியும். எங்களுக்கு பின்பு அவர் மத்தேயு என்கிறவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவர் தம்முடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். புதிய வஸ்திரம், பழைய வஸ்திரம், புது துருத்தி, பழைய துருத்தி என்று சொல்லி அதை விளக்குகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் பயிர்வெளியில் நடந்து போகையில் கதிர்களை கொய்து தின்றதை குறித்து அங்கே ஆண்டவர் விளக்கம் சொல்லுகிறார். இயேசு சூம்பின கையுடையவனை சுகமாக்குகிறார். இயேசு தம்முடைய சீஷர்களை 12 சீஷர்களை தெரிந்தெடுக்கிறதை குறித்து நாம் வாசிக்க முடியும். தொடர்ந்து சீஷர்களோடு கூட தம்முடைய வார்த்தைகளை அழகாக சொல்லி அவர்களை கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்புவதை குறித்தும், ஒரு மனுஷன் வீடு கட்டும் பொழுது கற்பாறையின் மேல் கட்ட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த 6ஆம் அதிகாரத்தின் முடிவு வரைக்கும் தம்முடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். தேவப்பிள்ளைகளே, இந்த தியான பகுதி உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.